கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா வலது கருத்தை ஊத்து அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா இடது கருத்தை ஊத்து அல்லேலூயா சொல்லுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்ம அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி நம்ம தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் பெரிதான கிருபினாலே வந்து ஊழியம் செய்வது பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த வேளையில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக ஆண்டவர் நம் மத்தியில் வீட்டிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் ஒரு நபராக நம்ம பார்ப்போம் என்றால் நிச்சயமாக ஒரு பயம் இருக்கும். அநேகர் உருவத்தை பார்த்து தான் பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு தத்தத்தின் தேவன். வாக்கு கொடுத்தாருன்னா, நான் வருவேன்னு சொன்னார், நான் வந்திருப்பேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தானா நிச்சயமாக நமக்குள்ள ஒரு கிரியை நடக்கும். அல்லேலூயா. வேதாகமத்துல வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை யாரை குறிப்பிட்டது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்தான் வார்த்தை என்று. இந்த வார்த்தையை அப்படியே உருவமா மாறுச்சுன்னா இயேசுவா தான் மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேருக்கு இருந்தாலும் பெரிய தெய்வன் நம்ம மத்தியில இருக்கிறார். விசுவாசம் இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஏன்னா எவ்வளவு பேர் தான் வந்தா நான் வருவேன்னு அவர் சொல்லல. 2 பேர் 3 பேர் வந்தாலே போதும், நான் வந்துருவேன். என் நாமத்து நிமித்தம் வந்திருக்காங்க. என்னுடைய நாமத்து நிமித்தம் வந்திருக்கிறபடினாலே இவ்வளவு பெரிய தேவன் நம்ம மத்தியில வந்திருப்பாரு. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ கூட நம்மளால பார்க்க முடியாது. ஏன் கவுன்சிலர் கூட நம்மள போய் பார்க்க முடியாது. ஒரு அதுக்கு நேரம் கேட்டுக்கு நம்ம போய்க்கினே இருப்போம். ஆனா இயேசுவேன்னு சொல்லிட்டு அவர் நாமத்து நிமித்து வரும்போது அவர் வந்துடுறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு நமக்கு. அல்லேலூயா. இதனால நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் அதனுடைய 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 28 15ஆம் வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்றான். அல்லேலூயா. அவர் வலது கருத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் பாருங்க, நம் தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன். ஆண்டவர் உங்களை நினைப்பூட்ட விரும்புகிறார். ஒருவேளை பல காலங்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ இல்ல ஊழியக்காரன் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் பிரதேசமா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். ஒருவேளை அது இன்னும் காலம் கடந்து போகிறதே என்ற சோர்வு நமக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாட்கள் அதை உறுதிப்படுத்துகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னார் என்றால் எப்படியாகவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் பாருங்கன்னா, இந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டவைகள். பரிசுத்த ஆவியானவரால் தாசர்கள் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகள். இது எல்லாமே நம்ம சொந்தம் கொள்ள முடியுமா என்றால் முடியாது. படிக்கல. யாரை எப்படியாக ஆண்டவர் பயன்படுத்தினார், எப்படியாக அவர்களை பாதுகாத்தார், எப்படியாக அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கலாம். ஆனா எல்லா வார்த்தையும் நாம் சொந்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதிலிருந்து ஒரு வார்த்தையை நமக்கு கொடுப்பார் என்றால் சொந்தமாக்கி கொள்ளலாம். அல்லேலூயா. உச்சரிக்கப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்டவைகள், உச்சரிக்கப்பட்டவைகள். ஆண்டவர் இதிலிருந்து எடுத்து இதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அதை நம்ம சொந்தமாக்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுபோல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்றால் அது நம்ம பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அநேக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எல்லா ஆசிரியர்களும் ஒருவேளை மரித்து போயிருப்பார்கள், ஒருவேளை உயிரோடு இருப்பார்கள். ஆனா அந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது அந்த ஆசிரியர் இருக்க மாட்டார்கள். நாம் வெறும் புத்தகத்தை அவர் எழுதின மட்டும் படிப்போம். ஆனால் உலகத்திலே ஒரு
எழுதின ஆசிரியரோடு படிப்பது எந்த புத்தகம்னா பரிசுத்த வேதாகமம் தான். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தை எழுதினவர் யாரால் எழுதப்பட்ட? பரிசுத்த ஆவியானவரால். அந்த ஆசிரியரோடு நம்ம பயணிக்கிறோம் என்றால் அது பரிசுத்த வேதாகமம் மாத்திரம் தான். அல்லேலூயா. அதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். இந்த உலகத்துல எவ்வளவு புத்தகம் இருக்கிறது. இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு பொக்கிஷம் என்னன்னா அது பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. நமக்கு கிடைத்திருக்கிறது. அதான் யாக்கோபுக்கு ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். முக்கியமான பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. ஆண்டவர் உறுதிப்பட சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் நிச்சயமாக நம்ம சொன்னதை நிறைவேற்றுவோம். ஆமென். அல்லேலூயா. இதுல இந்த காரியத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு எப்படிப்பட்ட நேரத்தில் இப்படியாக சொல்லுகிறார். யாக்கோபு என்பது யார் என்பதை நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு என்ற பெயருக்கு தட்டி வீழ்த்துகிறவன் என்று அர்த்தம். தட்டி வீழ்த்துகிறவன், ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தமா. அதுதான் ஆண்டவர் யாக்கோபை இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரனாய் இருந்த அந்த யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் சொல், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உனக்கு கைவிடுதல். ஒருவேளை ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் நம்ம ஏமாற்றம் ஜெபிக்காம இருந்திருக்கலாம், வேத வாசிக்காம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல அவருக்கு விரோதமான செயல நம்ம ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரை ஏமாற்றுகிறவரால் இருப்போம் நம்ம ஒருவேளை யாக்கோபை போல ஏதோ ஒரு விதத்துல. ஆனாலும் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து தான் ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தம் எந்த விதத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்ற 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, அவர் கிருபையினாலே அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கிருபை இல்லாம நம்ம எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் கிருபை இருந்தா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜீவனோடு இருக்கணும்னா அவர் கிருபை வேண்டும். ஒரு நல்ல வேலையை செய்யணும்னா நமக்கு கிருபை வேணும். நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், என்ன பண்ணும், நமக்கு அந்த கிருபை வேண்டும். அவர் கிருபையினால தான் அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த யாக்கோபுக்கு எப்படிப்பட்ட நேரத்துல இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது, ஆபிரகாம், ஈசாக்கு, இப்ப ஈசாக்குடைய சந்ததியை பார்த்தோம் என்றால் ஈசாக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள், ஏசா, யாக்கோபு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஏசாவை ஏமாற்றுகிறவனாக, தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றுகிறவனாக தான் யாக்கோபு இருந்தார். சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கி கொண்டார் யாக்கோபு. தன் தகப்பனார் இடத்துல நான் தான் ஏசா என்று பொய் சொல்லி தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். இதனால தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருவரும் பிரச்சனையாய் வந்துருமே. ஏசா தன்னுடைய அந்த யாக்கோபின் ஏமாற்றத்தின் நிமித்தம் அவனை கொன்று போடுவான் என்று சொல்லி அவனுடைய தகப்பனார் என்ன சொல்றாரு, நீ உன் தாயின் சகோதரத்தில் லாபான் எடுத்து நீ போயிடுங்க, அங்க போய் அங்கே தங்கி இரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சுடுறாங்க. பதான் அராமுக்கு அனுப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு, அவரு சரி தகப்பனார் தாயின் பேச்சை கேட்டு தன் சகோதரன் தன்னை கொன்று போடக்கூடாது என்பதற்காக அவர் பதான் அராமுக்கு கடந்து போகும் பொழுதுதான் அவர் போகிற இடம் வனாந்தரமான ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல போகும்போது சூரியன் அஸ்தமனத்து ஃபுல்லா இருளாய் போய்விட்டது. அந்த சமயத்துல தான் அவர் அது தூங்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொப்பனத்துல இப்படியாக அவருக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில தன் சகோதரனோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, தன் தாயோடு அன்பு செலுத்தின ஒரு வாழ்க்கை, தன் தகப்பனோட கூட உறவாடி கொண்டிருந்த அந்த குடும்பத்துல இருந்த அவனுடைய வாழ்க்கையில இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்தவனாக போய் கொண்டிருக்கிறார் யாக்கோபு. தன்னுடைய தகப்பனுடைய அன்பு இல்லை, தன் தாயாருடைய அன்பு இல்லை,
தன் சகோதரனோடு கூட இருந்த அந்த உறவு இல்லை, எல்லா உறவையும் இழந்தவனாகத்தான் அவர் கடந்து போய் கொண்டிருக்க. எவ்வளவு ஒரு பாரமான ஒரு சொல். ஏமாற்றுகிறவனாக இருந்தாலும் தனிமையாக ஒருவன் உணரும் போது அது ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும். ஒரு குடும்பத்துல இருந்த போது நல்லா பேசிக்கொண்டு விளையாடி கொண்டு இருந்த அந்த குடும்பத்துல சடனாக ஒரு தனிமை உணர்ந்தவனாக, யாரும் இல்லாத ஒரு இடத்துல எல்லா உறவை இழந்து போனவனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு உறவை ஏற்படுத்து. அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சொப்பனத்தை காட்டும் போது ஒரு ஏணி வைக்க அவர் படுத்திருந்த இடத்திலிருந்து வானத்துக்கு நேராக ஒரு ஏணி வைக்கப்பட்டதையும் அதில் தெய்வ தூதர்கள் ஏறுவது இறங்குவதையும் காணும்படியாக ஒரு காட்சி அவர் பார்க்கிறார். அப்ப இந்த உலகத்தின உறவு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உறவுலாம் உங்களுக்கு நிரந்தரமற்ற உறவு, நான் சொல்லுகிற உறவை நீ ஏற்படுத்திக்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பரலோக உறவை அந்த நாட்களை ஏற்படுத்தி. அல்லேலூயா. தகப்பனுடைய அன்பு இல்லை, உறவு இல்லை, தாயினுடைய உறவு இல்லை, தன்னுடைய சகோதரனுடைய உறவு இல்லை. இப்ப ஆண்டவர் எல்லா உறவை இழந்து போன தனிமை உணர்ந்தவனாக இருந்த யாக்கோபுக்கு பரலோகத்தின் உறவை ஆண்டவர் அந்நாட்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கூட அநேகர் பார்த்தனா, ஐயோ என் தகப்பனுடைய அன்பு இல்லை, என் தகப்பனார் இழந்து போயிட்டேன், என் தாயை இழந்து போயிட்டேன், என்னுடைய சகோதரனுடைய இழந்து போயிட்டேன், எல்லாம் பேசியிருந்தாங்க, இப்ப பேசல, உற்றார் உறவினர்கள் எல்லாம் நல்லா இருந்தாங்க, நண்பர்கள் எல்லாம் கூட இருந்தாங்க, ஆனா இப்பொழுது இல்லை என்றது போல அநேகர் என்ன பண்ணாங்க, உறவின் நிமித்தம் இழந்து போன நிமித்தம் எல்லாம் சஞ்சலப்பட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்துல ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றா, இதெல்லாம் நிரந்தரமற்ற உறவு, நான் உனக்கு கொடுக்கிற உறவு நிரந்தரமான உறவு. அல்லேலூயா. பரலோகத்தின் உறவை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன இதற்கு அந்த காட்சியை காட்டின போது அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நேரத்துல தான் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும். சொன்னவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றார், சர்வ வல்லமையுள்ள தேவன். நாட்கள் கடந்து போனாலும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் ஒரு வாக்கு தத்தத்தை, சொன்னதை அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன். ஆனா சொன்னதை சொல்றாரு, நீ விசுவாசி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னது அது ஆபிரகாம் அது விசுவாசம், அது நீதியாக எண்ணப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ணாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கிருபை இருந்துச்சுன்னா நம்ம சொன்னதை அவர் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய கிருபை வேண்டாம் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க அந்த கிருபை, நீங்க சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா, நம்ம கிருபை எனக்கு வேண்டும் சொல்லும் போது ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம இடத்த வாஞ்சையினாலே, நம்முடைய வாஞ்சையினாலே தான் அதை நிறைவேற்றுவாராம். வாஞ்சை இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதை நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, அது வாஞ்சையினால பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அதை எனக்கு என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றி கொடுப்பார், அதை நிறைவேற்றுவார். அப்படின்னு வாஞ்சையோடு நம்ம இருப்போம் என்றால் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு ஒரு ஏமாற்றக்காரனாக இருந்தாலும் வசனம் சொல்லுங்க, ஏசாவை, அதாவது நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முன்கூட்டியே ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏசா எப்படிப்பட்டவர் என்று பார்ப்போம் என்றால், ஏசா மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிற ஒரு மனுஷனாகத்தான் இருந்தார். இஸ்ரவேல் அந்த அந்த சந்ததியை எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்துல பிறந்த மூத்த குமாரனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம் கொடுப்பார்கள். இந்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு வர வேண்டும் என்றால் ஏசாவுக்கு தான் வர வேண்டும். சேஷ்டபுத்திர பாகம் என்பது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியானவன் சேஷ்டபுத்திர பாகத்துடைய அந்த மூத்த மகன். ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வர வேண்டும் என்றால் அது ஏசாவுக்கு தான் வர வேண்டும்.
அந்த இருக்கிற அந்த சொத்துல, அந்த குடும்பத்துல, அந்த தகப்பனாக இருக்க சொத்துல 2 மடங்கு யாருக்கு வர வேண்டும் என்றால் அது அந்த மூத்த மகனாகிய ஏசாவுக்கு தான் வர வேண்டும். அந்த குடும்பத்திலே தலைவனாக தகுதி யாருக்கு இருக்க வேண்டும் என்றால் ஏசாவுக்கு தான் இருக்க வேண்டும். அவன்தான் தகுதி, தலைவனாகுதல் தகுதி. அந்த குடும்பத்துல ஆசாரான தகுதி யாருக்கு இருக்க வேண்டும் என்றால் ஏசாவுக்கு தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய அந்த கட்டளை, சேஷ்டபுத்திர பாகம் தகுதிகள். இதுதான் ரட்சகருக்கு பிதாவாகும் தகுதி. கோத்திரங்களுக்கு தலைவனாகுதல், பிதாவாக இருப்பது, இதெல்லாம் யாருக்குன்னா ஏசாவுக்கு வர வேண்டும். ஆனா இவர் என்ன பண்ணாரு? சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல இவருக்கு ஒரு வாஞ்சை. யாருக்கு? யாக்கோபுக்கு ஒரு வாஞ்சை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் சொல்லக்கூடாது, யாக்கோபின் தேவன் சொல்லணும். வாஞ்சை. அந்த வாஞ்சை சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு வேண்டும் என்பதில். ஆனா ஏசா எப்படிப்பட்டவர்? மாம்சத்துக்கு இடம் கொடுத்தார். தன் பசியாய் இருக்கிறேன், நான் பசியாய் இருக்கிறேன். அதனால யாக்கோபு இந்த காற்றின் அந்த கூழ், அந்த பசி அந்த சமயத்துல போக்குவதற்காக, கூழுக்காக அவர் என்ன பண்ண? சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டார். இது எதுக்கு எனக்கு சேஷ்டபுத்திர பாகம்? நான் சாக போகிறேனே. அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல அவருக்கு பற்று இல்லை. ஐயோ, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாச்சே, இதுல ஆசிரியன் ஆகலாம், நம்முடைய கோத்திரங்களுக்கு தலைவன் ஆகலாம், தகப்புடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, சொத்துல 2 மடங்கு. அதெல்லாம் அவரை பத்தி நினைக்கல. தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் மேல அவருக்கு என்ன இல்ல? பற்று இல்லை, ஒரு வாஞ்சை இல்லை அவருக்கு. அந்த சமயம் எது மேல வாஞ்சை இருக்கிறதுன்னா அவர் எதுக்கு மேல? அந்த பற்று கூடா, அந்த கூழ் மேல ஆசை. அதுதான் இப்ப மாம்ச இச்சை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மாம்சத்துக்கு இடம் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை தள்ளிவிட்டான். ஏசாவுனுடைய வேலை. ஆனா யாக்கோபு என்ன பண்ணாரு? அந்த சேஷ்டபுத்திர பாகம் நமக்கு வேண்டும் என்பதற்காக யாக்கோபின் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்ன பண்ணாரு? அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தன் அண்ணனிடத்திலிருந்து ஏமாற்றி வாங்கி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நான் தான் ஏசா என்று சொல்லி, தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, அதையும் நான் ஏசா என்று சொல்லி ஏமாற்றி வாங்கி கொண்டான். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். தன்னுடைய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை மேல இவ்வளவு வாஞ்சா இருக்கிறானே, அவனுக்கு தெரியும் ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கு அடுத்தபடியாக யாக்கோபு என்னுடைய சந்ததி தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக காரியத்தை நடப்பிக்கிறான். அதன்படியாகவே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று. ஆண்டவருக்கு யாக்கோபு பேர் தெரியாதா? தெரியும். ஆண்டவர் கேட்கிற, ஏன் உன் பெயர் என்னன்னு? யாக்கோபுன்னு சொல்லுகிறார். ஏன் அந்த நார்மல ஆண்டவர் பெயரை கேட்கிறார்? இவன் இங்கேயும் எப்படி ஏமாற்றுகிறானா என்றதுக்காக தான். ஒருவேளை ஏசாவிடத்துல ஏமாத்தின போல தன்னுடைய தகப்பன் இடத்துல போய் நான் ஏசா என்று பெயர் சொல்லி மாத்தி சொல்லுவானோ என்றதை பார்க்கலான்னு பார்த்தா அவன் சொல்ல உள்ளது என்று சொல்லிட்டான். நான் யாக்கோபு, நான் ஒரு ஏமாற்றுக்காரன் தான் ஆண்டவரே சொன்னோன்னே ஆண்டவர் சொல்றாரு, இவன் உள்ளபடி சொல்லிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ யாக்கோபுன்னு சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவான். அல்லேலூயா. அப்ப இந்த வாஞ்சை அவனை இஸ்ரவேல் தேசத்துக்கே, இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்கிறதே, அது எதனால வந்தது? இந்த வாஞ்சியினால. அல்லேலூயா. ஒரு தேசம் இருக்கிறது, தேசம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. அந்த தேசத்தை எத்தனை நாடுகள் எழும்பி நின்றால் அழிக்க முடியல. காரணம் என்ன? அந்த சின்ன நாடு போலதான் இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட சின்ன நாடு இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேக கண்டுபிடிப்புகள் அவர்தான் கண்டுபிடிக்கிறார்கள்.
அவர்களை எத்தனை நாடுகள், பெரிய நாடுகள் எழும்பின்றாலும் ஒன்று பண்ண முடியல. ஏன் தெரியுமா? அவர் யாக்கோபுக்கு சொன்னதை செய்யுமல் கைவிடாமல் இதுவரையும் காத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் அரணான கோட்டையாக இருக்கிறார். தேவ பாதுகாப்பு அந்த தேசத்தின் மீது இருக்கிறது. என வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. அந்த தேசத்தை பாதுகாத்து நடத்துகிறார். அந்த ஒரு தேசத்துக்கு விரோதமாக மற்ற எல்லா தேசமும் எழும்பி நின்றாலும் அந்த தேசத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதல் என்று சொன்னதை விட அதை விட இதுவரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தேவன். ஏசாவை போல அநேக காரியத்தை நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அசட்டை பண்ணிட்டு போய் கொண்டு இருக்கிறோம். சரியான சபைக்கு வருவதில்ல, வேலையை முக்கியம் போயிடுறோம். சில காரியங்களுக்காக நம்ம ஃபங்க்ஷனுக்காக எல்லாத்தையும் சபையை விட்டுட்டு போயிடுறோம். டிவி சீரியல் பார்ப்பது ஜெபத்தை தடை பண்ணிடுறோம். சினிமா பார்ப்பதற்காக வேதம் வாசிப்பது கிடையாது, குடும்ப ஜெபம் செய்வது கிடையாது. இதெல்லாம் ஏசாவுடைய அதனுடைய கிரியைகள், ஏசாவுடைய மாம்ச இச்சை. கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக நம்ம ஜெபத்தை தடை பண்ணிவிட்டு போயிடுறோம். நம் வாழ்நாள் முழுக்க நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம ஜீவனை இந்த பூமியில தேவன் அனுமதி இருக்க நம்ம ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், ஆசை இச்சைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்ம ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் வேத வாசிப்பதிலும் தேவ சமூகத்துல சபையில கூடி ஆராதிப்பதிலும் செலவிட வேண்டும். அல்லேலூயா. ஏசா கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக, அந்த மாம்ச இச்சைக்காக ஆசைப்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினார். அவனுக்கு கிடைக்கல ஒண்ணுமே. ஆனாலும் சேஷ்ட புத்திர மேல வாஞ்சியாக இருந்த யாக்கோபு இந்த நாட்களை இஸ்ரவேலுக்கே பிதாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம், ஆனா கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பேர் இங்க இந்த பகுதியில் இருக்கிறாங்களே, அவர்களாம் விட்டு நம்ம ஏன் இங்க வந்து கூட்டி சேர்த்திருக்கிறார் என்று நம்ம யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை யோசித்தோம் என்றால் நம்ம என்ன பண்ண, ஆண்டவரிடத்தை அன்பு செலுத்தாம இருக்கவே நம்மளால முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஏசாவுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் யாக்கோபுக்கு கிடைத்தது. ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் தேவன் என்று, ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னவர், ஈசாக்கின் தேவன் என்று சொன்னவர் யாக்கோபின் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 91 அதனுடைய 14வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 91 14. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் நாமத்தை அறிந்திருப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. வாஞ்சா இருக்கிறவர்களை ஆண்டவர் விடுவித்து அவர் எங்க வைப்பாரா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை அநேக காரியத்துல விடுவித்து உங்களை உயர்த்த வேண்டிய விதத்துல ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார், அழகு பார்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னவர் வார்த்தையில் உண்மையில தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டார். அந்த விசுவாசம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். எப்படி யாக்கோபு தேவனுடைய ஆசீர்வாதத்துல தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை வாஞ்சியோடு இருந்தது போல நாமும் அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம உயர்த்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல பார்த்த அவர் கிருபையினால
அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி, இரண்டாவது அவர் நம்முடைய வாஞ்சையினால அந்த சொன்னதை செய்ய மூலம் கைவிட மாட்டார். மூன்றாவதாக ஆவிக்குரிய வித்தினாலே அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வித்து, ஆவிக்குரிய வித்தினாலதான் அதை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆபிரகாமை கூப்பிட்டு காட்டார். இந்த வானத்து நட்சத்திரம் என்ன கூடமால என்ன இதை போல உன் சந்ததி பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அது நம்புவதற்கு ஏதுவாக இல்லாத ஒரு சூழ்நிலை தான். இது எப்ப நடக்குமேன்னு தெரியல, ஆனாலும் அதை விசுவாசித்தார். அல்லேலூயா. அதை ஆண்டவர் நீதியாக எண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் சொன்ன வாக்கு தத்தம், ஆபிரகாமுடைய நடந்த நடக்கைகள், ஆபிரகாமுடைய விசுவாசம், ஈசாக்கு பயபக்தி, அது யாக்கோபை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. நம்முடைய சந்ததி, நாம் தேவனிடத்தில் காட்டுகிற விசுவாசம் எப்படிப்பட்டது, நாம் தேவனிடத்தில் காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டது, நம்ம தேவனிடத்தில் இருக்கிற பயபக்தி எப்படிப்பட்டது என்பதை அறிந்து நமக்கு வரும் பின்பு நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசத்தை பார்த்துதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தவர், ஈசாக்குடைய பயபக்தியை பார்த்தவர், யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வித்தினாலே யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எடுத்து வசனம் ஆதியாகமம் அதனுடைய 18-19 வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 18-19. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக, அவருக்கு சொன்னதை தான் நிறைவேற்ற, அவன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், அவன் பிள்ளைகளுக்கும் அதை நிறைவேற்றும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்திருந்தா ஆண்டவர் தன்னை ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லியிருப்பார். பாருங்க, நான் தேவன் சொல்ற வெறும் தேவன் என்று சொல்ல முன்னாடி அந்த விசுவாசித்த அந்த ஆபிரகாமை முன்னிறுத்தி சொல்லுகிற ஆபிரகாமின் தேவன், ஈசாக்குடைய பயபக்தி அவருக்கு பிடிச்சிருந்தபடினால ஈசாக்கின் தேவன், யாக்கோபுடைய அந்த வாஞ்சை பிடித்திருந்தபடினாலே அவன் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் தான், அவர் ஈசாக்கின் தேவன் தான், அவர் யாக்கோபின் தேவன் தான், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர். அந்த விசுவாசம் இருக்க, நம்ம இடத்துல ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் தொடப்பட்டு இருக்கணும். விசுவாசமாக இருக்கலாம், இல்ல நம்ம காட்டுற பயபக்தியை இருக்கலாம், இல்ல ஏதோ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரை ரொம்ப தொடப்பட்டு இருக்க, ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்து இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்முடைய பெயரை சொல்லி சொல்லுவார், நான் இவருடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. நான் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறேன், நான் ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறேன், நான் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. நம்முடைய தேவன், நம்முடைய காரியம், நம்ம எப்படிப்பட்டதா இருக்கிறோம், நாம் ஆண்டவருக்கு எப்படியாக நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம பாருங்க. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நம்முடைய பேர குழந்தைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா, அதுக்கு சொல்லணும். நான் ஏன் ஆசீர்வாதமா இருக்கணும், பேர குழந்தைகள் சொல்லணும், நம்முடைய பிள்ளைகள் சொல்லணும், நான் ஏன் இந்த அளவுக்கு என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது, இந்த குடும்பம் நாங்க ஏன் இந்த இடத்துல நாங்க ஒரு பயபக்தியா இருக்கிறோம், இந்த இடத்துல நாங்க எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாம நாங்க இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா, என்னுடைய தகப்பனார் செய்த ஜெபம், என் தகப்பனார் தேவன் மீது வைத்த விசுவாசம், என் தாய் செய்த ஜெபம், என் தாய் தேவன் மீது வைத்த விசுவாசம், அவங்க காட்டின பயபக்தி தான் இந்த நாட்களை எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்றோம். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வித்து நாளே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவங்க சொல்லிட்டனே என்று சொல்லி அந்த சந்ததியை தலைமுறையாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்கள் தலைமுறை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும்.
உங்களுடைய பயபக்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். தேவனிடத்தில் காட்டுகிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நிச்சயமாகவே அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ இந்த யாக்கோபு தன் போகும் பிரயாசத்தினால போகிறார். ஆனாலும் அவர் சொன்ன ஏமாற்றம் இதெல்லாம் ஒரு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம். அதனாலதான் இதெல்லாம் சூழ்நிலைகள் நடந்த குடும்பத்துல பிரச்சனைகள்லாம் நடந்தது. இது தேவனுடைய சித்தம் தான். அவன் இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லுது. அல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நடக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாரும் பிரிந்து போயிருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு காரியத்திற்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலர் அதனுடைய 27ஆம் அதிகாரம் அதுல 14வது வசனம் எடுத்து அப்போஸ்தலர் 27:16. ஒரு நிமிஷம். அப்போஸ்தலர் 27:14 வருஷம் 14. பவுலே பயப்படாதுன்னு ஒரு வசனம் இருக்கும். ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ஒரு வசனம் இருக்கும். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம் நிமித்தம் ஆண்டவர் அநேகருக்கு தயவு உண்டு பண்ண, நம் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், சொந்த பந்தங்களுக்காக இருக்கலாம், நம் நிமித்தமே ஆண்டவர் தயவுகளை உண்டு பண்ணுகிறார். பாருங்க, பவுல் பிரயாணமாக போகிறார். அந்த பிரயாண மத்தியில எல்லாம் பயந்து போயிடுறாங்க. நல்ல பயங்கரமான கப்பலே மூழ்கி போற மாதிரி சூழ்நிலை. அப்ப இருக்கும்போது எல்லாம் இன்னைக்கு நம்ம மரணம் தான், நம்மளால பிழைக்கவே முடியாது என்ற ஒரு நிலை வருகிறது. ஆனாலும் ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்றார், பவுலை பயப்பட, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியதா இருக்கிறது. உன் நிமித்தம் என்ன பண்ண, அவங்களுக்கெல்லாம் நான் காப்பாற்ற போகிறேன். கப்பல் சேதமேல உயிர் சேதம் வராது என்று சொல்லி இருக்கிறார். அவ்வளவு காற்று கடல் அலைகள் எழும்பினாலும் அவர் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினாலே பவுலுக்கு சரியாக தெரிந்தது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால யாருக்கும் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு சேதமும் நிற்கணும். ஏன்னா நிற்க வேண்டிய, நான் இந்த இடத்துல போய் நிக்கணும்னு சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றுவார். என்னத்தான் காற்றடித்தாலும் கடல் அலைகள் எழும்பினாலும் அது ஒன்றுமே பண்ண முடியாது என்பதை பவுல் விசுவாசித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொன்னது நம்முடைய வாழ்க்கையில அந்த ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கும் என்றால், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலை நமக்கு விரோதமாக இருந்தாலும் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த பிரச்சனைகள் அதை என்ன பண்ண முடியாது, அந்த வாக்கு தத்தத்தை தடை செய்ய முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண, அதை நிறைவேற்றி முடிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்றால் அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாகவோ, தரிசனத்தின் மூலமாகவோ, இல்ல ஊழியக்காரன் மூலமாகவோ ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார் என்றால், அந்த வாக்கு தத்தம் ஒருவேளை கால தாமதம் ஆயிருக்கிற போல இருக்குது, ஒருவேளை உங்களுக்கு சோறு வந்துற போல இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உனக்கு கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் நாட்கள் உறுதிப்பட சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதை 75 வயசுல சொன்னார். ஆனா 15 வருஷம் கழித்து அவர் என்ன பண்ண, மறுபடியும் வாக்குத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். தன்னுடைய 25 வயசுல ஒரு குமாரனை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்றால், அதுபோல இந்த நாட்கள்ல அந்த வாக்குத்தத்தம் காலம் கடந்து போனாலும் உங்க வாழ்க்கையில அது நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறார் என்றால், அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னவர் இன்றளவும் கைவிடாமல் காத்து கொண்டு இருக்கிறார் என்றால், அதுபோல உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்த போகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் உங்கள் தலையை நிமிர பண்ணி எல்லா கண்களுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டீங்களோ, தள்ளப்பட்டீங்களோ, அதே கண்களுக்கு முன்பாக உங்க தலையை நிமிர பண்ணி ஆண்டவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஓ தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? இந்த 3 காரியத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று சொன்னவர் முதல்ல சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கிருபையினால நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் காட்டுற வாஞ்சையினால நாம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வித்தினாலே நாம் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து சொல்லும் ஆண்டவரே, நீங்க வார்த்தையில் உண்மையில தேவன், வாக்கு பண்ணீர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கீங்கப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு காரியத்துல எழுந்து போன போல இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு பரலோக உறவை ஏற்படுத்தி கொடுத்த தேவன், உங்கள் நடத்தி வந்தவர், இம்மட்டும் உதவினவர், இனியும் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். சோர்ந்து போகிற நேரம் வரும்போது கூட உங்கள் தோளில் சுமந்து கொள்ளுகிற பாத்திரம் யார் என்றால் அது ஆண்டவர் தான், ஆண்டவர் தான், ஆண்டவர் தாங்க. அல்லேலூயா. அவர் நம்மத்துல இருக்கிறார், நம் பக்கத்துல தான் இருக்கிறார், நம்ம இடத்துல தான் இருக்கிறார். அல்லேலூயா. உலாவிக் கொண்டு இருக்கிறாருங்க இந்த இடத்துல. ஆண்டவர் நம்மத்துல தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையிலே ஆண்டவர் நம்மத்துல தான் இருக்கிறார். அன்புள்ளவராக வந்து நிற்கிறார். என் பிள்ளையே, மகனே, மகளே, நம்ம காட்டின அன்பு, நம்முடைய பயபக்தியை பார்த்து ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நான் உயர்த்த போகிறேன். இந்த பிள்ளைகளை எல்லா கண்களுக்கு முன்பாக நான் உயர்த்த போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, ஓ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, ஓ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிட மாட்டார். அல்லேலூயா. வாக்கு தத்த நிறைவேறுதலை நாம் பார்க்கும்படியாக விசுவாசத்தோடு ஆண்டவரே, இந்த மாதம் முதற்கொண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இது ஒரு அப்பமாகவோ இல்ல ஒரு ரசமாகவோ நாங்க பார்க்க விரும்பல. இந்த அப்பம் ரசம் நம்ம காசு கொடுத்து கடையில வாங்கிக்கலாம், அதுக்கு சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அந்த அப்பத்தை ஆண்டவரை, இது அப்பம் இல்லை, நம்முடைய சரீரம், இது ரசம் இல்லை, நம்முடைய ரத்தமாக நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. அந்த ரத்தத்திலோட மேன்மை என்னவோ, எதற்காக நீங்க ரத்தத்தை கொடுத்தீங்க, எதற்காக உங்க சரீரத்தை கொடுத்தீங்களோ
இந்த சரீரத்துல மேன்மை, ரத்தத்தோட மேன்மை அது எனக்குள்ள, என் சரீரத்துள்ள எனக்குள்ள வரட்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இப்போது வேணும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட உம்மை போல மாற்றுங்கப்பா. நம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். இந்த மாதம் முதற்கொண்டு நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். நாட்கள்ல